எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். நான், லாகுல், மட்டு, முதலாளி எல்லாரும். என்ன வழக்கம் போல சிஎஸ்கே மேட்ச் தான் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு இதோட தான் சொல்ல வேண்டியிருக்கு. சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னு எக்ஸைட்டடா எல்லாம் சொல்ற நிலைமையில இங்கே யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோவில் அவே கேம் சிஎஸ்கேக்கு. அடுத்தும் ஒரு வாங்கடையில் ஒரு அவே கேம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் அவே கேம். எல்எஸ்ஜி வந்து ஃபுல்லாக ஜெயிச்சுட்டே இருக்கிற எல்எஸ்ஜி, அதாவது 8 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க அவங்க. சிஎஸ்கே இன்னும் 2 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தான் மேட்ச் நடக்குது. நீங்க எல்லாம் சொல்லுங்க பாய்ஸ், நான் அதுக்கப்புறம் என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்றேன். மற்ற ஆர்மி என்ன டீம் சேஞ்சஸ் இருக்கும் ரெண்டு பேருக்கும்? சிஎஸ்கே சேஞ்சஸ் இருக்காது, அதே டீம் தான் போவாங்க மோஸ்ட்லி. என்னடா ரொம்ப வருத்தத்தோட ஏன்னா சொல்றேன். டப்பு இவ்வளவு இதா விரத்தியா சொல்றீங்க வாத்தியார். போனா நிறைய பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் அதே தான் சேஞ்சஸ் தான், ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் போவாங்க. அண்ணா உட்கார வச்சு ஸ்ரேயாஸ் கோபால் ஆடணும்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸ்ரேயாஸ் கோபால் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே வந்து 3 ஸ்பின்னர்ஸ் வேணா, 2 ஸ்பின்னர்ஸ் வேணா. அண்ணாக்கு பதிலா அதான் அண்ணாக்கு பதிலாக உட்கார வச்சா இன்னொருத்தர் ஏதாச்சும் பேட்ஸ்மேனா எடுத்துட்டு போங்க, அப்படி உட்கார வைக்கணும். பட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தே வில் கோ வித் தி சேம் டீம். அட்லீஸ்ட் மேத்தமேட்டிக்கலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போற வரைக்கும் இதே டீம் தான் விளையாடுவாங்க. இன்ஜுரி அண்ணாக்கே இந்த நிலைமைன்னா அப்ப ஜடேஜாக்கு? ஜடேஜா பேட்டிங்கும் பண்றாருல ப்ரோ, லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஓவர்ஸ்ல. பேட்டிங் தானே பிரதர் பண்றாராங்கிறது தான் கேள்வி. பண்றாருல, 2 தான் அடிக்கிறது இல்ல. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? எல்எஸ்ஜி வந்து இந்த சேஞ்சஸ் வந்து மிச்சல் மார்ஷ் வராரா இல்லையன்றதான். அதர்வைஸ் தே வில் கோ வித் தி சேம் டீம். போன மேட்ச் ஆகாஷ் சரியா போடல. ஆக்சுவலா 2 மேட்சாவே அவர் சரியா போடல. They will be tempted to bring in somebody like Prince Yadav. At least மாங்க அத வர என்னன்னா அத பிரின்ஸ் யாதவ் எடுத்துட்டாங்க. பிரின்ஸ் யாதவையும் அவங்க மிடில் ஓவர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆவேஷ் கானும் ஒன்னும் நியூ பால்ல போடல, ஒரு ஓவர் தான் போடுறாரு, மிடில் ஓவர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிடில் நியூ பால் அப்படி பண்ணனா அவேஷ் கான் வந்து நியூ பால்ல 2 ஓவர் போடுற மாதிரி வந்து பிரின்ஸ் யாதவ் இதுல போடுற மாதிரி இருக்கணும். ஐ திங்க் அதனால சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வின்னிங் காம்பினேஷன் பிளஸ் தே ஜஸ்ட் கோ வித் இல்லாட்டி மணிமாறன் கொண்டு வரலாம். பட் இந்த மேட்சுக்கு வந்து கான்வேயும் ரவீந்திராவும் ஓபன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால பட் போன தடவை மொயின் அலி பவுலிங் போடுறதுக்கு சரி பரவாயில்ல, எடுத்து வந்தாலும் யாரை எடுத்துனாலும் போதும் அப்படின்னு கூட நினைப்பலாம். இதனால பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல. பட் கிளாஷ் ஆஃப் ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள் கேப், அதாவது பர்பிள் கேப் இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு சண்டே பர்பிள் கேப் மாறலாம். பட் ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள் கேப் ஒரு கிளாஷ். பர்பிள் கேப் கண்டெண்டர் நம்பர் 2ல இருக்காரு சார்துல் லார்ட், அவருக்கும் நம்பர் 1ல இருக்க நூருக்கும் தான் போட்டி. அதுவும் போட்டி. அங்க இந்த பக்கம் ஆரஞ்சு கேப் பூரான் இருக்காரு. ஆமா, ஆனா இங்கதான் ஆரஞ்சு கேப் பக்கம் கிட்ட நெருங்குறது கூட ஆள் இல்லையே. ஆனா எல்லோ கேப் தான் ஆரஞ்சு கேப் இந்த டீம்ல. எல்லோ கேப் தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பூரான் இது வரைக்கும் மேட்ச் அப்ஸ் பார்த்தா பத்ரியானா வந்து நிறைய தடவை பூரான் அவுட் ஆக்கியிருக்காரு. அப்ப அது வரைக்கும் அடிப்பாரா? அது வரைக்கும் அடிப்பாரு. இன்னொன்னு வந்து அஸ்வின் பால்ல வந்து ஹெசன் ஸ்கோர்ட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து லெஸ் தென் 120 தான். அண்ணா நான் பூரான காலி பண்றாரு, அண்ணா எல்லாத்தையும் காலி பண்றாரு. ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டை போட்டு விக்கெட் எடுத்துட்டு இல்லைங்கிறீங்களா எல்லாரும்? இல்லன்னா வழக்கம் போல அண்ணா காலி பண்ணிட்டு தானே இருக்காங்க எல்லா மேட்சுக்கும். நூர் அஹமத் வர்சஸ் புரான். அப்படியா? இருங்க, டீம் சேஞ்சஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் மேட்சஸ். இல்ல பி பெட்டர் இருக்காதா? நூர் அஹமத் ஹஸ் பெட்டர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் புரான் அப்படிங்கிறீங்களா? ஓகே, வெற்றி வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? எல்எஸ்ஜில ஏதாவது நீங்க ஃபோர்சி பண்றீங்களா? இல்ல வந்து மணிமாறன் செஞ்சது அதான். இப்போ இருக்கிற மிச்சல் மார்ஷ் இருந்ததா அது மட்டும் தான் ஒரு இன்ஜுரியா? அது மட்டும் தான் சேஞ்சஸ். ஓகே, லாகுல் நீங்க ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த மேட்சுக்கு? ஒரு சேஞ்ச் இருக்காது. ரிஷப் பந்த் அதே இதுல தான் இறங்குவாரா இல்ல முன்னாடி பின்னாடி வருவாரா? இல்ல மிச்சல் மார்ஷ் விளையாடுனா இல் கோ பேக் டு தி சேம் பொசிஷன். அதர்வைஸ் இல்ல சே டு தி ஓப்பனிங் அவ்வளவுதான் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் சேஞ்ச் எல்லாம். அதனாலதான் அவங்க அப்படி பண்ணாங்க. அவர் இல்லாத வரைக்கும் இவர் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அந்த பழைய பிளேஸ்க்கு போயிடுறதுக்காக. அதுதான் இப்ப வந்து சிஎஸ்கேல என்ன பிரச்சனைன்னா, அவரு நம்ம சொல்ல தேவையில்லை, தலையே சொன்னார் டாஸ்ல. பவர் பிளே தான் பேட்டிங் பவுலிங்னு. பவுலிங் பவர் பிளேவா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அன்ஷுல் கம்போஜும் கலீலும் போட்டாங்க இன் டாண்டம் அப்படின்னா பவர் பிளே கன்சர்ன்ஸ் ஆர் இன் பவுலிங் அட்ரஸ்டு. பேட்டிங் பவர் பிளே கன்சர்ன்ஸை பற்றி நான் ஒரு நிமிஷம் பேசிடுறேன். என்னன்னா, இவங்க கான்வே ரவீந்திரா ஆர் கோயிங் டு ஓப்பன் அப்படின்னா தேர் நாட் கன்வென்ஷனல் பிக் ஹிட்டர்ஸ் ஹூ கேன் இஷ்டத்துக்கு அடிக்கிற மாதிரி அவங்க 2 பேருமே கிடையாது. அக்செப்டட்.
பட் அவங்க இப்போ இருக்க பவுலர்ஸ் யாருமே வந்து இப்போ 2 ஓவர் தான் ஸ்விங் ஆகுது மேக்ஸிமம். அவங்க வந்து கன்வென்ஷனாக நீங்கள் ஒரு கவர் டிரைவ் ஒரு கட்டு அந்த மாதிரி அடிக்கிறதுக்கெல்லாம் போடுறது இல்லை. இப்போல்லாம் வந்து பவர் பிளேலேயே வந்து ஸ்லோவர் பால் போடுறாங்க, பேக் ஆஃப் இருந்து போடுறாங்க, பவுன்சர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது, ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு பவுலிங்கும். இப்போ வந்து அடிச்சு போடுறதே உங்களுக்கு யாருமே இவங்க 2 பேருமே பியூட்டிஃபுல் டிரைவ் பண்றாங்க, ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுறாங்க, அந்த ஒரு லீன் பண்ணி இது பண்றது ஃபிளிக் பண்றதெல்லாம் பண்றாங்க. அந்த லென்த் இவங்களுக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை. இந்த கான்வேக்கும் சரி ரவீந்திராவுக்கும் சரி அவங்க வந்து ஒரு பெரிய அக்ரஸிவ் போட்டா பின்னாடி தூக்கி 4 ரோக்கு 6 அடிக்கிற மாதிரியும் கிடையாது. லெக் ஸ்டம்ப்ல பேக் ஆஃப் இருந்து உங்களுக்கு போட்டாங்கன்னா அப்போ லைக் ஒரு ரோஹித் சர்மா எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மிச்சல் மார்ஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நின்ன இடத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்லேயே போய் சப்புன்னு அடிப்பாங்க 6. அந்த மாதிரி வந்து இவங்க பண்ண மாட்டாங்க 2 பேருமே. அட்லீஸ்ட் இவங்க என்ன இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணி அடிக்கிறது. இல்லை இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாய் சுதர்ஷன், நேஹல் வதேரா அவங்களுக்கும் அதுதான் அந்த மாதிரி ப்ரூட் பவர் அண்ட் ஒரு 6 ஹிட்டிங் இது இல்லாட்டியுமே இன்சைட் த லைன் ஆஃப் த பால் வந்து பின்னாடி தூக்கி 6 அடிச்சிட்டு இருந்தாங்க 2 பேருமே. நேஹல் வதேரா 1 அடிச்சார், அந்த மாதிரி ஒரு 6. சாய் சுதர்ஷன் அடிச்சாரு. அந்த மாதிரி அது தட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் தே நீட் டு புட் இன் சம் ஒர்க்கு. இன்சைட் த லைன் ஆஃப் த பால் வருது அப்படின்னா நம்ம வியூவர்ஸ்க்காகவும் சொல்கிறேன், இவங்க லெக் ஸ்டம்பில் நிற்கிறாங்க அப்படின்னா பால் மிடில் ஸ்டம்புக்கு வருது அப்படின்னா இவங்க வந்து ஆஃப் ஸ்டம்புக்கு போயிடுவாங்க, இல்லை பாலுக்கு உள்ளே வந்துருவாங்க, வந்து ஃபைனலுக்கு முன்னாடி தூக்கி விடுறது தான். ஸோ அந்த ஸ்கில் வந்து கான்வேக்கும் இருக்குது, ரவீந்திராவுக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க இவால்வ் பண்ணணும். அதை கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். இவங்க வந்து ஒரே நாளில் யாரும் பவர் ஹிட்டர் ஆகணும்னு இவங்களை யாரும் சொல்றது இல்லை. பட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து அவங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சைட் த லைன் ஆஃப் த பால் வந்து பின்னாடி தூக்குறது, லைக் சூரியகுமார் பண்ணுறது தான், இல்லை கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்கிறது. இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம், லைக் இன்டென்ட் அப்படிங்கிறது. ஓவர் நைட்டு உங்களை வந்து யாரும் இப்போ அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அடிக்க சொல்லலை. பட் இந்த மாதிரி அவங்க எவால்வ் ஆகணும், ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேட்ச்ல வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? சிஎஸ்கேட்ட வந்து என்ன மேட்ச் அப்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு? எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று டீசெண்டாக ஜெயிச்சிருங்க, சரி தோக்குறீங்கன்னா கேவலமாக தோக்க வேணாம், டீசெண்டாக தோத்துருங்க அப்படிங்கிறீங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இல்லை போன வாட்டி தோத்த மாதிரி தோக்க வேணாம்னு சொல்கிறேன். ஆமாம். பவர் பிளே பவுலிங் ஆக்சுவலா இப்போ ஓகே, ஹாப்பி. அந்த ஒரு ஓவர் யாரு போடுறது? திரும்ப அஸ்வினுக்கு தான் கொடுக்கணுமா? அண்ணா கொடுக்கறதுக்கு 100 கொண்டு வந்துடலாமே ஃப்ரண்ட். அததான் சொல்றேன், 100 கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களும் டாப் 3 ஹெவி தானே. இவங்க பூரான்னு மார்க்ரம் மார்ஷ் அப்படின்னா 100 போடுறதுல தப்பே இல்லையே. 100 ஃப்ரண்ட் லோடு தான் பண்ணணும் இந்த 3 பேர் பேட்டர்ஸா இருந்தாங்கன்னா. அதான் சொல்றேன், ஃப்ரண்ட் லோட் பண்ண மாட்டேறாங்க. நான் ஒரு சரி தோனினாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தா போன தடையும் தோனி வந்து அஸ்வின் தான் ஆரம்பிச்சாரு, ஜடேஜா அப்படிதான் போனாரு. கெயில் விக்கெட் எடுத்தாருல, அந்த மாதிரி எடுப்பான்னு நினைச்சாரு. அந்த அப்ப நம்மலாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம் ப்ரோ. இப்ப மிச்சல் மார்ஷ் விளையாடினாருன்னா ஜடேஜா எல்லாம் நியூ பால்ல போட மாட்டாரா? 6வது ஓவர் 5வது ஓவர் ரைட் ஹேண்ட் போடவே ரொம்ப நாள் ஆச்சு. நியூ பால்ல போடுறாரு ஜடேஜா. ஐ மீன் தோனி இப்ப தோனி ஜடேஜாக்கு ஓவரே கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன் போனது. அவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா இல்ல இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு. ராகுல், நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து சென்னை ரைனோஸ் அந்த சிசிஎல் செலிபிரிட்டி லீக் அதுல இருக்க விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் ஓப்பனிங் இறக்கி விடுங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ராகுல் நான் இன்னும் நல்லா அடிப்பாங்க அப்படின்னு. அந்த இது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3க்கு போவாங்க, 2 பேர் ஆஸ்ட்ரோநாட்ஸ் இறங்குவாங்க. ஒரு 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 என்னது ஒரு கிரீச்சர் வந்து ஒருத்தனை பிடிச்சி சாப்பிட்ரும், இன்னொருத்தன் வந்து அந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவான். அந்த கிரீச்சர் கிட்ட வந்து மறைக்கிறதுக்கு அது வந்து பின்னாடி ஒளியறது வந்து சிஎஸ்கே மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க இப்ப பெரிய டீமை பார்த்து. அந்த மாதிரி கீ மேட்ச் அப் எது நாளைக்கு சொல்லுங்க. 100 vs பூரானா? 100 vs பூரான் எல்லாரும் இருக்கிறது ஒரு பவுலர் தான் அப்படின்ட்டீங்க. அன்சுல் கம்போஜ் நல்லா தானே போட்டாரு. முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது மேட்ச் அப் டு வாட்ச் அவுட்? பவர் கலீல் அஹமதும் அவங்களோட ஓப்பனர்ஸ். கலீல் அஹமத் ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி இருந்தாலும் நல்லா போட்டுரு, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டுரு. போன மேட்ச் தான் அடிச்சாங்க. போன மேட்ச் ரொம்ப லைக் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு, லைக் ரன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய. அதுக்கு போன மேட்ச்ல கரெக்டா லைக் லைன் லென்த் விக்கெட் ட்ரை பண்ணாம ரன்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. போன மேட்ச் ரொம்ப ட்ரை பண்ணாரு.
Add up with the support on the other side, Khalil Ahmed can give us strike. ஸோ அது ஒரு இம்பேக்ட் இருக்கலாம் ஒன்று. இன்னொரு சைடில் வந்து நம்ம ஓப்பனர்ஸும் தாக்கூர் பழைய சிஎஸ்கே ரிட்டர்ன் என்ன பண்ண போறான்னு தெரியல, பார்ப்போம். என்ன மேட்ச் அப்னா பந்த் கேப்டன்சி வர்சஸ் தோனி கேப்டன்சி. இதெல்லாம் ஒரு மேட்ச் அப்பா, ஏன் இதுதான்டா மேட்ச் அப்பே நாளைக்கு பாருங்க அப்படின்ட்டீங்க. ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல அப்படின்ட்டீங்க. சரி, நான் வந்து இது அப்ஃப்ரண்ட் வந்து இப்பதான் சொன்னேன், கொஞ்சம் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம், வெளியே வந்து அடிக்கலாம், இன்சைட் லைன் ஆஃப் த பால் வந்து பின்னாடி தள்ளலான்னு. இதுக்கெல்லாம் பர்ஃபெக்டான கேண்டிடேட் வந்து இந்த ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு பவுலர். ஆல்ரெடி இஸ் அ பிட் வல்னரபிள் கமிங் ஃப்ரம் இன்ஜுரி. அவர் போடுற லென்த்து கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரியும் போடுறாரு, நிறையா எர் பண்ணுறாரு லைன்லையும் லென்த்லையும். இவங்க வந்து அந்த மாதிரிலாம் பேட் பால்ஸ் போட்டால் பனிஷ் பண்ணிடுவாங்க ரெண்டு பேருமே, ரவீந்திராவும் சரி கான்வேயும் சரி. தே வில் பனிஷ் பேட் பால்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் நிறைய பேட் பால்ஸ் போடுற கேண்டிடேட் தான் ஆகாஷ். விக்கெட் டேக்கிங் பால்ஸ் போட்டாலும் பேட் பால்ஸ் போடுற கேண்டிடேட் அவர். அதை வந்து இவங்க கேபிடலைஸ் பண்ணணும். பிளஸ் இந்த இன்சைட் லைன்லாம் வந்து அடிச்சாங்கன்னா இப்போ அவர் போடுற பேஸுக்கு பறந்துடும் சிக்ஸ். நம்ம ஆளுங்க பேட் பால்ஸே விக்கெட் டேக்கிங் பால்ஸ் ஆக்கிடுவாங்க. சரிடா, ஏதோ ஒரு நம்பிக்கையான சொல்லுவோம். எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அவங்களுடைய இந்த மேட்ச்ல வந்து தே கேன் பி அஹெட் இந்த கேம் ஸ்ட்ரைட்டாவே. ஆகாஷ் தீப் மாதிரி ஒருத்தர் டேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா, எடுத்த உடனே ஒரு 2 ஓவர் அவர் 35 ரன் அடிச்சிட்டாங்கன்னா, அவர் போட 2 ஓவர்ல தே ஆர் பி அப் அண்ட் ரன்னிங் இந்த கேம் சிஎஸ்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே தேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஆடி இருக்காங்க எல்லாம் நிறைய பேர். ஸோ நீங்க பாஸ்ட் ஹிஸ்டரியை போட்டி பார்க்கறத விட்டுட்டு இப்போ ஃபார்ம் கொஞ்சம் போரா இருக்கு, பட் தே கேன் ரீகேதர் எனி டைம். திருப்பி வந்து ஒரு குவாலிஃபை ஆகலான்னு தெரியல, பட் தே கேன் டெஃபினெட்லி மேக் அ ஃபியூ அப்செட்ஸ். ராகுல், சரித்திரத்தை ஒரு தடவை புரட்டி பாருங்க. 2010 பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே சிஎஸ்கே ஃபேன்ஸ் கடைசி வரைக்கும் ஹிஸ்டரி இஸ் ராங், பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். அடேங்கப்பா. சரி, ஓகே. இப்போ இந்த மேட்ச் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இல்ல சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவேன் நான். ஓகே, எல்எஸ்சி ஜெயிக்கும்னு சொல்லிட்டேன். மொத்த 3 பேர், மொத்த 2 பேர் சொல்லுங்க, யார் ஜெயிப்பாங்க? ஆசைதான், சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்கணும் ஆசைதான். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும் பிரதர். இந்த பிட்ச் வேற பிளாக், இது பிளாக் சாயில் கிடையாது, மிக்ஸ்டு சாயில் தானா. ஓகே. சோ இன்னும் இந்த மேட்ச் ஆட இன்னும் கொஞ்சம் பேட்டிங் இதுவா தான் இருக்கும். சரி, என்ன மாதிரி அப்ரோச் இந்த பிட்சுக்கு? என்ன மாதிரி அப்ரோச்னா, நம்ம டீமுக்கு ஏதாவது ஒரு லுக் ஒரே அப்ரோச் தான், பொறுமையா விளையாடி தொலைங்க, ஃபர்ஸ்ட் விக்கெட் விடாம. கன்சர்வேட்டிவா? டேய் கம்முடா, அந்த வார்த்தை சொல்றவங்களுக்கெல்லாம் இதுவா விக்கெட் விடாம ஒரு 40 ரன் அடிக்கடா, அதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோனியும் சொன்னாப்புல. அந்த மாதிரி கொஞ்சம் இருங்க, பவுண்டரிஸ் அடிங்க. டியூ ஒரு ஃபேக்டர் இருக்குமா? இன்னைக்கு பிட்ச் ஒன்றும் இன்னைக்கான டே மேட்ச் தான் நாங்க. இன்னைக்கே வந்து கொஞ்சம் பிட்ச் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு ஆக்சுவலா. இன்னைக்கெல்லாம் நல்ல பேட்டிங் பிட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோ இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 10 ஓவர்ஸ் கொஞ்சம் பிட்ச் வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆச்சு. சரி, யார் ஜெயிப்பாங்க? லாகுல் வந்து எல்எஸ்டின்னு சொல்லிட்டான், மிச்ச 2 பேர் சொல்லுங்க. நான் சிஎஸ்கேன்னு சொல்றேன்பா. நானும் சிஎஸ்கே தான் சொல்றேன். மிச்சல் மார்ஷ் வந்து இல்லைன்னா பந்த் ஓப்பனிங் பிளஸ் மார்க்ரம் பூரான் தவிர மில்லர் ஐ டோன்ட் சி பெர்ஃபார்மிங் திஸ் சீசன். இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பதோனி ஆப்வியஸ்லி நிறைய மேட்சஸ் அடிச்சிருக்காரு, பட் அதான் கொஞ்சம் பேட்டிங் தின்னா இருக்கு மிச்சல் மார்ஷ் இல்லாம. இந்த மேட்ச் கொஞ்சம் சேஸ் பண்ணி கொஞ்சம் இனிஷியல் ஸ்டார்ட் இருந்ததுனால ஜெயிச்சிட்டாங்க எல்எஸ்சி. பட் அது வந்து ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் 150 நம்ம சீக்கிரமா கொஞ்சம் கொண்டு வந்தா சான்ஸ் இருக்கு. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? 2 சிஎஸ்கே ஒரு எல்எஸ்ஜி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் சென்னைக்கு தான் சொல்லுவேன். அவங்க இதுக்கு மேல வந்து இதான் எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டா போகணும். எப்பயுமே இந்த ஸ்டெப்லயும் ஸ்லாக் ஆகாம பவுலிங் ஆச்சு அட்டாக் பண்ணணும், பேட்டிங் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அவங்க இடத்த தக்க வைக்கிறதுக்காக மாதிரி ஆடக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஒரு குட் சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஆனா என்ன சொல்றதுன்னா, இப்போ தோனி வந்து ஒரு இன்னும் மேட்ச் தோத்துருந்து ஒரு 2 days இருந்திருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பேசி தேர்த்துவாரா அப்படின்னு we'll see Monday.
ஓகே. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன லாக்குள் சொல்லுங்க. ஃபேண்டசி பிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்டிப்பா பத்மபூஷன், பத்மஸ்ரீ, மகேந்திர சிங் தோனி, ம் ரிஷப் பந்த். ஓகே. முதலாளி நான் வந்து நூர் அகமது, கலீல் அகமது. எப்பவுமே. ம் மற்ற வாத்தியாரே கான்வே, ரச்சின் ரவீந்திரா. ஓகே. ஸோ நான் வந்து அவேஷ் கானே எடுக்கிறேன். நேற்றுக்கும் எடுத்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா விக்கெட் எடுத்தார், நல்லாவும் போட்டாரு. திரும்பியும் அவேஷ் கானே நான் எடுக்கிறேன். விக்கெட் டேக்கிங் பவுலர் சொல்லலையே. விக்கெட் டேக்கிங் பவுலர் அவேஷ் கான். சரி, இந்த வாட்டி நான் சொல்லுவேன். நான் அடுத்தது வாங்க. பந்த் நீங்க எடுத்துட்டீங்க. ரிஷப், ராஜேந்திர பந்த் நீங்க எடுத்துட்டீங்க. ம் சரி, நான் லாட எடுத்துறேன். லாடும் வந்து நல்லா தான் போடுறாரு. எண்ட் ஆஃப் த டே ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. பட் இஸ் நாட் ஹேவிங் பேட் டோர்னமெண்ட். நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ பிக் லாட். நீ சொல்லு அடுத்து. ம், பூரான் சொல்லிட்டீங்களா? பூரான் சொல்லல இன்னும். சரி, பூரான். ம் நான் வந்து மாக்ரம். பத்திரானா. ஓகே. மார்ச் விளாண்டா கண்டிப்பா மார்ச் எடுக்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏப்ரல்ல டேய் போதும்டா. அந்த டீமே ரொம்ப தாங்காதடா இதுக்கு மேல. So, மார்ச் விளாண்டா மார்ச் எடுத்துடலாம். கலியில நம்ம யாரும் சொல்ல. கலியில் எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே. ஓகே. தூபே இப்ப இன்ஜுரியில இருந்து வந்துருவாரா மட்டும்? அதை பத்தி ஒரு நியூஸ் வரல இப்போதைக்கு. அஸ்வின் இடம் இருங்க. அஸ்வின் இந்த இதை ப்ரூவ் அண்ணா எடுக்கலையா? அண்ணா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுவாரு. பாப்போம். அண்ணாக்கு மனசுல இடம் இருக்கு. இப்போதைக்கு ஃபேண்டசில இடம் இல்லை. அதனால பாத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இது அசஸ்மெண்ட் ஆஃப் திஸ் மேட்ச் அண்ட் ஃபேண்டசி சொல்லிட்டோம். 3 பேர் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கும்னு இன்னும் நம்புறோம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்க வேற நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். பாய்ஸ், நீங்க உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. முதலாளி க்ளோசிங் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. மற்ற ஏதாவது சொல்றியா? சொல்றதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு நம்பிக்கைதான் வாழ்க்கைன்னு நம்மளும் இன்னும் வந்து சிஎஸ்கே வந்து போன மேட்ச் விளையாடுனதுக்கு நம்ம 3 பேரும் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு இந்த மேட்ச் சொல்லியிருக்கிறதே பெருசு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி சொல்றதே தப்பு. நம்புது அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சோ ஹோப் தான் ரொம்ப பேட் இதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ல இருந்து எப்ப டெஸ்பேரா மாறும்னு பாப்போம். டெஸ்பேரா விட மாட்டோம். பட் என்னன்னா 2-3 மேட்ச்ல முடிச்சு விட்டாங்கன்னா அடுத்த சீசனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். டேய், ஆல்ரெடி முடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா 2-3 மேட்ச்னு இருக்க? டேய், இப்படிதான் நம்ம இது பண்ணி ஜெயிச்சிருக்கோம் நிறைய. இவ்வளவு கீழ எல்லாம் வந்து ஒரு 4 டீம் வந்து ரன்னவே பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இல்ல. இப்ப 2 டீம் 8 பாயிண்ட்ல இருக்காங்க. எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டதான் இருக்கிறாங்க. ஒன்னும் ஸ்டில் நாட் எட் ஓவர். பட் நம்ம குவாலிஃபை ஆகும்னு சொல்லல. பட் யாருமே நம்ம இந்த டீம் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இன்னும் இல்ல. இனிதான் ஆரம்பம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறியா? ரஜினி படத்து டைலாகா பேசிட்டு இருப்போம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சரி, வெற்றி. ஓகே, குவாலிஃபை ஆகிறது உறுதி. சரி, பிறகு அறிவிக்கப்படும். சரி போ. சரி, நாங்க திருப்பி இந்த மேட்ச் முடிச்சுட்டு அதோட ரிவ்யூவோட வரோம். சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டே ஸ்குவாட்.